சரி, உனக்கு வெளிப்படையா உனக்கு தெளிவா கேட்டதான் புரியும். கேளுங்க. தெலுங்கை தாய்மொழியா கொண்டவங்க யாரு? தெலுங்கர்கள். கன்னடத்தை தாய்மொழியா கொண்டவங்க யாரு? கன்னடர்கள். மலையாளத்தை தாய்மொழியா கொண்டவங்க யாரு? மலையாளிகள். குஜராத்தை தாய்மொழியா கொண்டவங்க யாரு? குஜராத்திகள். மராட்டியத்தை தாய்மொழியா கொண்டவர்கள் மராட்டியர்கள். பஞ்சாபை தாய்மொழியா கொண்டவர்கள் பஞ்சாபியர்கள். தமிழை தாய்மொழியா கொண்டவர்கள் தமிழ் திராவிடர்கள். வாயில வந்துரும், சென்னை ஸ்லாங்ல வந்துரும். திராவிடர்கள் தாங்க தமிழ்நாட்டுல. தெலுங்கை தாய்மொழியா கொண்டவன் தெலுங்கு, கன்னடத்தை தாய்மொழியா கொண்டவன் கன்னடம், மலையாளத்தை தாய்மொழியா கொண்டவன் மலையாளி, தமிழை தாய்மொழியா கொண்டவன் தமிழன் தானே இருக்கணும். தமிழங்க தானே அப்படியே மறுபடியும் வந்துருச்சு இல்ல, திராவிடர்னு சொல்லுவோம். எதுக்கு தமிழ்ல திராவிடர்னு சொல்லணும்? இப்ப சுப்பையான பேருக்கு ஏன்டா ராமையான்னு மாத்திர? இப்போ உதயநிதிய உதவாநிதினு சொன்னா நீ ஏத்துக்குவியா? அதான் தலைவரை பத்தி பேசாதீங்க. ஸ்டாலின் சுடர்னு சொன்னா ஏத்துக்குவியா? இங்க அவதூறு. கருணாநிதியை வந்து துரோகநிதினு சொன்னா ஏத்துக்குவியா? கன்ஃபார்ம். அது மாதிரி தானே ஒருத்தன் பேரை மாத்திரம் உனக்கு வலிக்குது இல்ல? அதே மாதிரி எதுக்கு தமிழனுக்கு திராவிடன்னு பேர் வைக்கிற? தமிழர் நாகரிகத்தை திராவிட நாகரிகங்கிற, தமிழர் பொங்கலை திராவிட பொங்கலுங்கிற, தமிழர் கலாச்சாரத்தை திராவிட கலாச்சாரங்கிற, இப்ப தமிழர் களஞ்சியத்தை திராவிட களஞ்சியம்ங்கிற. என்னடா உங்களுக்கு பிரச்சனை?